ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் முந்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேளுங்கன்னு. அதில் ஒன் அமங் தி டாபிக், மேம் அட்ராக்ஷனுக்கும் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரொம்ப இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பேன். அதாவது ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம்னா என்ன, ட்ரமாட்டிக் பாண்ட்னா என்ன, ட்ரூ ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறதுலையும் பேசியிருக்கேன். முந்தி கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுலையும் பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ நான் நினைக்கிறேன் வித்தின் 6 மந்த்ஸுக்குள்ளே தான் போட்டிருப்பேன், 6 or 4 மந்த்ஸுக்குள்ளே தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே வை லா ஆஃப் அட்ராக்ஷன் டஸ் நாட் ஒர்க் ஃபார் ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டில் இவ்வளவு சொல்லியும் புரியலை அப்படின்னா இப்போவும் திருப்பி சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ராக்ஷனுங்கிற வார்த்தை எங்கே சொந்தமாகுது அப்படின்னா, வென் யூ see a person, ஓகேயா, இல்லை வென் யூ see an object. ஒரு காரை பார்த்துருக்கோம், அந்த காரை பிடிச்சிருச்சு அப்படின்னா யூஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் ஆப்ஜெக்ட், கார். ஓகே, அதே மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்கோம், அந்த மனுஷனை பிடிச்சி போச்சு அப்படின்னா யூஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் ஹியூமன் பீயிங். ஓகேயா, ஸோ இதுதான் அட்ராக்ஷன். அப்போது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு சொன்னால், ஒரு தெரிந்த நபர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கும்போது, வென் யூ ஆர் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் பர்சன் அண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவங்க உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு வேறு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், வேறு என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்கள பற்றி முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது, இல்லை முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்குது அப்படின்னாலும் அவங்க குடும்ப சூழலோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு உங்களை நோக்கி வர முடியாத சூழலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வீங்க? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கு, விஷுவலைசேஷனு, மெடிடேஷனு இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க. இதுதான் ஜென்ரலாக அட்ராக்ஷன் இல்லையா? அப்போது இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, எய்தர் அவங்களோட உலகத்துக்கு காமிச்சிக்கிற டைனமிக் செல்ஃப், அவங்களோட டேலண்ட்ஸை பார்த்து வரலாம், இல்லை அவங்களோட பாடி, வெல் பில்ட் பாடி, ஹேண்ட்ஸம்னஸ், ஃபேர் அண்ட் டால்னஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பார்த்து வரலாம், இல்லை அவங்க வச்சுருக்க வெல் அக்கம்ப்ளிஷ்ட் செட்டப், அதாவது நல்ல வீடு வசதி, சம்பளம் நல்லா வாங்குறாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வரலாம்? அந்த அட்ராக்ஷன் வரலாம். ஸோ இது எல்லாமே தேட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். ஓகேயா, இது எல்லாமே அட்ராக்ஷன். ஓகே, இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பர்சனை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்பா. ஃபிசிக்கல் ரியாலிட்டியில், இந்த பூமியில் 3Dயில் அவங்கள பார்த்துருக்கீங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுது, அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சு வருவது அட்ராக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே தெரியலப்பா, எனக்கு அவனோட அழகை மட்டும் பார்த்து தான் அட்ராக்ஷன் வந்திருக்கு. அவனோட குணநலன் தெரியாது, அவன் என்ன வேலைக்கு போகிறான்னு தெரியாது, அவனுக்கு சொத்து பத்து இருக்கான்னு தெரியாது, ஆனாலும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவனை பார்த்து அவனோட ஃபிசிக்கல் ஃபார்ம் உங்களை ஈர்க்குது, அவனோட அழகோ இல்லை அந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் ஏதோ ஒன்று உங்களை ஈர்க்குது, அப்படி தானே? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட்ராக்ஷன். இப்போது ட்வின் ஃப்ளேமுக்கு வருவோம். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறவன் ட்வின் ஃப்ளேம் முதல்ல யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேயா, ட்வின் ஃப்ளேமுங்கிறவன் நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்குற ஆளே கிடையாது. ட்வின் ஃப்ளேம்ங்கிறவன் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற உங்கள் ட்ரீம் பர்சனாலிட்டி. ஓகே, அந்த ட்ரீம் மாதிரியே இவன் வெளியே இருக்கான் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ட்ரீம் பர்சனுக்கு நீங்கள் ஒரு 61 குவாலிட்டி எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வெளி உலகத்தில் பார்த்து ஈர்க்கப்படுவீங்கள்ல. நிறைய ஆண்கள் இருப்பாங்க, அந்த ஆணில் ஒரு 10 குவாலிட்டி, அது நம்ம 61 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கோம்னா, அந்த 61 பாயிண்டில் 10 பாயிண்ட்டாவது அவங்ககிட்ட இருந்தால் தான் அவனை நிமிந்தே பார்ப்போம். ஸோ அந்த 10 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவன் தான் என் ட்வின் ஃப்ளேம்னு சொல்லக்கூடாது. அப்போ என் கனவுக்குள்ளே இருக்கவன் வெளியே இருக்கான்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேயா, உங்களுக்கு இன்னும் டவுட்டு, அவனோட ஒவ்வொரு செல்லினுடைய நூப் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, இவன் தான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி தெரியாத வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்க ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்ல. ஸோ அப்போ ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற பர்சன் பை பேசிக் உங்கள் கற்பனை கனவு கதாபாத்திரம், உங்கள் இதயத்துக்குள்ளே வாழ்கிற ஒரு எனர்ஜி. ஓகேயா, உங்கள் மனசாட்சியாகவே உங்கள் கூட இருக்கிற உங்களோட உயிர்ப்புத்தன்மையினுடைய மேல்நிலை. நம்ம உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? புத்தி, ஓகேயா, உயிர்,
அதுக்கப்புறம் ஆன்மா. இந்த புத்திங்கிறது தான் உடல் ஃபுல்லாக வயர் சிஸ்டம் இருக்குது. புத்தி என்ன சொல்லுதோ அது உடம்பு செய்யுது. ஓகேயா? இந்த உயிருக்கு வந்து மேல்நிலை கீழ்நிலை 2 இருக்குது. உயிரினுடைய மேல்நிலை மனசாட்சி, கீழ்நிலை மனசு. மனசை கருப்ட் பண்ண முடியும், மனசாட்சியை கருப்ட் பண்ணவே முடியாது. இந்த மனசாட்சியை கைட் பண்ணுறதுக்கு, ஓகேயா, உயிரை மொத்தத்துக்கு சொல்கிறேன், உயிரை கைட் பண்ணுறதுக்கு ஆன்மா கூடவே வந்திருக்கு. அதுதான் இறை சாட்சி. ஓகே, ஸோ அப்போ நம்ம பிரிக்கிறோமே 4 விஷயம். கான்ஷியஸ் செல்ஃப் அப்படின்னா பிரெயின், ஓகே, சப்கான்ஷியஸ் செல்ஃப் அப்படின்னா மனசு, அன்கான்ஷியஸ் செல்ஃப் அப்படின்னா மனசாட்சி, ஓகேயா, சுப்ரா கான்ஷியஸ்னஸ்னால் இறை சாட்சி. இவ்வளோதான் விஷயம். இதில் இந்த மனசாட்சி தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின்னு. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் மனசாட்சி உங்களை விட்டு வெளியே இருக்குதா? உங்களுக்குள்ளேயே தானே இருக்குது. நீங்கள் செய்கிற சரி தப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குதில்ல. அப்போது உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின் அப்படிங்கிறது உருவம் இல்லாத ஒரு எனர்ஜி, உங்களுக்குள்ளேயே இருக்கிற எனர்ஜி. அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் ட்வின், அந்த இதயத்துக்குள்ளே வாழ்கிற அந்த கற்பனை கதாபாத்திரம், அந்த ஆண்மைக்கு, டிவைன் மாஸ்குலைனுக்கு நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகேயா? இப்படியெல்லாம் இருக்கணும், அவன் வந்து ஃப்ரீடமை விரும்புகிறவனாக இருக்கணும், என்னுடைய ஒப்பீனியனுக்கு மதிப்பு கொடுக்குறவனாக இருக்கணும், என்னை கேர் எடுத்து பார்த்துக்கிறவனாக இருக்கணும், எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறவனாக இருக்கணும், எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்குறவன், இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் கற்பனைகளை உள் செலுத்தியிருக்கீங்க. என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் அவன் கூட வேணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னெல்லாம் உள் செலுத்தியிருக்கீங்க. இது வெளியே இல்லை. அப்போ உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்குது. ஓகேயா? இதயத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு உருவமே கிடையாது. ஓகே, இது ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் அட்ராக்ஷனுக்கும் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். உருவம் இருக்கிற ஒருத்தனை வெளியே பார்த்து நீங்கள் ஈர்க்கப்பட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி இன்ஃபேக்சுவேஷன். ஓகேயா? உருவமே இல்லாத ஒருத்தனை இதயத்துக்குள்ளே நேசிக்கிறீங்க அப்படின்னா, கற்பனை கதாபாத்திரத்தை இதயத்துக்குள்ளே நேசிக்கிறீங்க. அந்த இதயத்துக்குள்ளே நேசிக்கும் போது அவனுக்கு உருவம்லாம் கொடுக்கக்கூடாது. இதை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து மனசாட்சிக்கு உருவம்லாம் இருக்காது. மனசாட்சி இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. எனர்ஜியாக நேசிக்க கற்றுக்கணும். அங்கே தான் நீங்கள் தப்பு போட்டீங்க. அதனால தான் ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமையும் ட்ராமா பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு திரியிறீங்க. ஓகே, அப்போது உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிற கற்பனை கதாபாத்திரம், கனவு காதலன் அப்படிங்கிறவன் வந்து இஸ் அன் எனர்ஜி. இதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். இது மெயின் டிஃப்ரென்ஸ் அட்ராக்ஷனுக்கும் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுக்கும். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ், அட்ராக்ஷனுங்கிறது யார் மேலே வேணாலும் வரலாம், அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னே தெரியாது. ஓகே, அட்ராக்ஷனுங்கிறது முதல்ல உருவத்தை பார்த்து வருது, கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியாது. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் தெரியும், உருவம் தெரியாது. ஓகேயா? ஸோ உண்மையிலேயே அந்த உருவம் யாருக்கு வெளி உலகத்தில் சொந்தமோ அவனை போய் ஈர்த்துக்கிட்டு வந்தால் தான் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கும் உருவம்னு நமக்கு தெரியும். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸுக்கு வருவோம். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த அட்ராக்ஷனுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம். ஓகே, ஃபிசிக்கல் ஃபார்ம், எனர்ஜெட்டிக் ஃபார்ம், இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. செகண்ட் விஷயம் அட்ராக்ஷன். இப்போ நான் ஒருத்தனை பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் நான் வந்து தண்ணி எடுக்கிற ரோட்டுக்கு போகிறேன், குழாயில் அடித்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், இல்லை லாரி தண்ணி ஊற்றுறதுக்கு வருவாங்க, அந்த லாரியில் குடத்தை பிடிச்சி நான் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரணும். அந்த லாரி வந்து நிற்கிற இடத்துக்கு எதிர்த்து அப்படி ஒரு டீ கடை போட்டு வச்சுருக்காங்க. அந்த டீ கடையில் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் உட்காந்தே கிடப்பான். ஓகேயா? அவன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பிடிச்சிருக்குன்னா அது மியர் இன்ஃபேக்சுவேஷன். ஓகேயா? ஸோ அப்போ இந்த இன்ஃபேக்சுவேஷன், ஒருத்தனை பிடிச்சிருக்கு, ஐ எம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அதர் பர்சன். இதே இது நீங்கள் என்னங்க டீ கடையில் உட்காந்துருக்கு ஒருத்தனெல்லாம் பிடிக்குமா? நாங்கள்லாம் ஒர்க்கிங் உமனுங்க, நாங்கள்லாம் ஐடியில் வேலை பார்க்குறோம். அப்படியே அந்த சினாரியோவை மாற்றிக்குங்க. ஐடி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீகு, உங்கள் ஆஃபீஸில் அவன் எப்படி இருப்பான்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆஃபீஸில் அவன் எந்த டைனமிக் செல்ஃபை காமிக்கிறான், எந்த டேலண்டட் செல்ஃபை காமிக்கிறாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவனோட ஒரிஜினல் கேரக்டர் எப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஸோ அதுவுமே ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் அந்த மனிதரை தெரியும். அவன் அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸில் எதெல்லாம் அவன் காமிக்கணும்னு விரும்புகிறானோ அந்த அவன் வெளிக்காமிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வெளிக்காமிக்காத கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஸோ அதை வச்சு ட்வின் ஃப்ளேம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போது இது வந்து பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஒருத்தன் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற ஒருத்தன். ஓகேயா? ஸோ அதனால உங்களுக்கு அவனை பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி அவன் எதை காமிக்கிறானோ, வெளி உலகத்துக்கு காமிக்கிறானோ அதை மட்டுமே பார்த்து அப்சர்வ் பண்ணி அவனோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு டீப் வித்தின் யுவர் ஹார்ட் ஸ்பேஸு உள்ளே போய்
இதுதான் நமக்கு உண்மையிலேயே வேணுமா, இதை தான் நம்ம நேசிக்கிறோம், இந்த ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறதே கிடையாது. உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது இவன் புற உலகத்திலே உட்காந்துருக்கான், உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கிறான், ஃபிசிக்கல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கிறான். இதுக்கு எதுக்கு நீங்கள் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போக போகிறீங்க? ஓகேயா? ஆனால் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுங்கிறது அப்படி இல்லை. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுங்கிறது உங்கள் ட்வின் ஃப்ளேம் டிவைன் மேஸ்குலைன் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலே நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நூப்பன் கார்னர் ஆஃப் தி செல்லுலையும் நான் யாருங்கிறத நீங்கள் உணரணும். நான் யாருங்கிறத நீங்கள் உணர்ந்தாதான் இதுதான் நான்னா, அப்போ இதுதான் என் டிவைன் மேஸ்குலைன், இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது கேரக்டர் வைஸாக, ஃபிசிக்கல் ஃபார்ம் வைஸாக இல்லை, கேரக்டர் வைஸாக உங்களுக்கு தெரியும். நான் பயங்கர ஷார்ட் டெம்பர்னு வச்சுக்கோங்க, அந்த ஷார்ட் டெம்பரை ஹேண்டில் பண்ண தெரிகிற ஒரு ஆளாக தான் என் ட்வின் ஃப்ளேம் இருப்பான், கற்பனை கதாபாத்திரம் இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேயா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு டீப் வித்தின் யுவர் ஹார்ட் போய் தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் யாருன்னே தெரியும். இப்போ நீங்கள் டெய்லி டே டு டே சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, ஒரு பெண்ணு லைஃப் ஜேர்னியில் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி லைஃப் ஜேர்னியாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ லைஃப் ஜேர்னியில் இருக்கீங்க, டெய்லி லைஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதில் நான் யாருங்கிறதே மறந்து போய் இன்றைக்கி என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நான் என் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் யாருங்கிறதே மறந்து போயிட்டேன். அப்படின்னா நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே தனியாக இன்னர் ஒர்க் பண்ணணும். ஓகேயா? உட்காந்து முதல்ல உங்கள் மனசை அமைதிப்படுத்துறது கற்றுக்கணும். அமைதிப்படுத்தி காம் ஆகணும், உள்ளுக்குள்ளே இன்னர் ஸ்பேஸில் காம் ஆகணும். காம் ஆகி இதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த சின்ன வயசு ஞாபகங்களுக்குள்ளே போகிறதுங்கிறதுக்கே இட் டேக்ஸ் டைம். ஞாபகங்களுக்குள்ளே போய் ஸோ இதுதான் நானா, சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருந்திருக்கோம். ஸோ ஏஜ் ஆக ஆக அந்த ஆசைகள் மெச்சூராக இருக்கே தவிர அந்த ஆசைகள் மாறலை, அதே வேறு மாதிரி இவல்யூஷன் எடுத்திருக்கு. அந்த ஆசைகளே மெச்சூர் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ணி வருவீங்க. ஓகே? ஸோ அப்போது கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபார்மாக உங்களுக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட எனக்கு திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இதைத்தான் நமக்கு லைஃப்பில் இருக்கிற ஆணுக்கிட்ட எதிர்பார்க்குறோம். அதனால் கிடைக்காததுனால தான் இவ்வளோ ஃபஸ்ட்ரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுங்கிறதுக்கு இட் நீட்ஸ் அ கம்ப்ளீட் இன்னர் ஒர்க். அண்ட் இன்னர் ஒர்க் பண்ணால் மட்டும் பத்தாது, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் இருக்கிற ட்ரீம் பர்சனை ரியாலிட்டியில் ஃபிசிக்கல் வேர்ல்டில் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா இட் நீட்ஸ் லார்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் ஒர்க். ஓகே? உங்கள் அப்செட்டை பூரா ஹீல் பண்ணணும், உங்கள் வைப்ரேஷனை ஹையஸ்ட் வைப்ரேஷன் ஆக்கணும். ஓகேயா? யூ ஹாவ் டு பிகம் யோர் பெஸ்ட் வெர்ஷன். அந்த பெஸ்ட் வெர்ஷன் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியும். உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபிசிக்கல் யூனியன் அதுக்கு இதுக்கெல்லாம். இங்கே அட்ராக்ஷனில் அப்படி இல்லையே, உங்கள் கண்ணுக்கு ஏற்ற அப்படி ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் இன்னர் ஒர்க்கே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் நீங்கள் ஹையஸ்ட் வைப்ரேஷனுக்கு வந்தீங்கன்னா தான் உங்கள் ட்வின் ஃப்ளேமையே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அப்படிங்கிறது, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட், மூணாவது வித்தியாசம், இட் இஸ் நாட் அ கனெக்ஷன் வித் அன் அவுட் சைடு பர்சன். ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுங்கிறது இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி, இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் செல்ஃப் மாஸ்டரி. ஆனால் இந்த இன்ஃபேக்சுவேஷனோ அட்ராக்ஷனோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சுக்கிட்ட போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கட்டும், அட்ராக்ஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வெளியே இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஈர்க்கிறீங்க. ஓகே? அது உங்கள் ஜாபாக இருக்கட்டும், உங்கள் கெரியராக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை ஈர்க்கிறீங்க. ஓகே? அதுக்கு நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டா போதும். மெடிடேஷன் கூட தேவையில்லைப்பா, அதை விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு 24 மணி நேரம் அதையே சிந்திச்சுக்கிட்டு, அதையே படம் மாதிரி ஓட்டிக்கிட்டு, அதே ஒரு வீடியோவாக உங்கள் மனத்திரைக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இல்லை ஒரு 4-5 அஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த அஃபர்மேஷனை சொல்ல தெரிஞ்சால் போதும். இதுக்கு எதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணணும்? இதுக்கு எதுக்கு நீங்கள் ஹீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணணும்? ஹீலிங்குக்கும் உங்கள் அட்ராக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? அதுவும் ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு அட்ராக்ஷன் வருது, நீங்கள் இன்ஃபேக்சுவேட் ஆகுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜஸ்ட்டு உங்கள் ஃபிசிக்கல், உங்கள் கண்ணு பார்க்குது, அவனை பிடிச்சிருக்கு, அட்ராக்ட் ஆகுறீங்க. இல்லை உங்கள் புத்தி யோசிக்குது, அவனோட அதை என்ன சொல்கிற திறமைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, தெரியும் உங்களுக்கு, அவனுக்கு எவ்வளோ அக்கம்ப்ளிஷ்டாக இருக்கான்னு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை நோக்கி அட்ராக்ட் ஆகுறீங்க. தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். ஓகேயா? ஸோ ஏதோ ஒன்றை பார்த்து கவரப்படுறீங்க, அதனால அவனை நோக்கி அட்ராக்ட் ஆகுறீங்கன்னு வச்சுப்போம். ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இஸ் இன் அட்ராக்ஷன் டு யுவர் ஓன் செல்ஃப்.
உங்கள் ஓன் செல்ஃபுக்கு நீங்கள் எப்படி காரணம் கண்டுபிடிச்சி அட்ராக்ட் ஆவீங்க? ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இஸ் journey of self discovery, journey of self mastery, journey of emotional self mastery. அதுவும் ஸோ இந்த கனெக்ஷனே டிஃப்ரெண்ட். ஒரு வெங்காயத்தை உரிச்சா எப்படி ஒவ்வொரு தோலாக உரிச்சு உள்ளே இருக்க இன்னர் பல்பு இதுதான் என் எசன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அப்படிங்கிறது இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு உரிச்சு அந்த உரிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆமாம் இந்த தோல் என் மேலே தான் இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த தோல் ஏன் உருவாச்சு அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த தோலை அந்த ரணத்தை ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இது எனக்கு தேவையில்லைன்னு லெட்கோன்னு விட தெரியணும். அந்த தோலை உரிச்சு கீழே போட தெரியணும். அப்படின்னா தான் அடுத்த தோலுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற பல்ப் இருக்கும்ல, உங்கள் இன்னர் எசன்ஸ், அது வரைக்கும் நீங்கள் போகணும். இதெல்லாம் அட்ராக்ஷனுக்கு தேவையில்லையே. அப்படி உள்ளே போய் நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்குள்ளே இருக்க இன்னர் எசன்ஸ் தான் உங்கள் ஆண்மை, டிவைன் மாஸ்குலின். அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த டிவைன் மாஸ்குலினை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டிவைன் மாஸ்குலின் கூடயே நீங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். வாழ்கிறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன பேசுவீங்க, அதுக்கு உங்கள் டிவைன் மாஸ்குலைன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டிவைன் மாஸ்குலைனோட கனெக்ஷன் எங்கே இருக்கும்? எர்த்லி மாஸ்குலைன் கிட்ட இருக்கும். ஸோ அந்த எர்த்லி மாஸ்குலைன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறத பிக்கப் பண்ணிட்டு வந்து இங்கே டிவைன் மாஸ்குலைனும் அப்படியே ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம். அப்போ உள்ளுக்குள்ளேயே உங்கள் ட்வின் ஃப்ளேமை, உங்களோட டிவைன் மாஸ்குலைனை உங்களால் இந்த ரிகக்னைஸ் பண்ண முடிஞ்சதுனா தான் நிஜ உலகத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமே வந்து நின்னாலும் உங்களால் ரிகக்னைஸ் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரூ ட்வின் ஃப்ளேம் யாருன்னு தெரியல, டிவைன் மாஸ்குலைன் யாருன்னே தெரியலன்னா வெளி உலகத்தில் அவங்க கண்ணு முன்னாடி நின்னால் எப்படி ரிகக்னைஸ் பண்ணுவீங்க? இது எல்லாமே அட்ராக்ஷனுக்கும் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு ஆழமாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி மேக்னெட்டிக் புல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, செஸ்ட் புல், ஐ புல் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவாக பார்ப்போம். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக என்னால் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென் பை.